ஆசியாவின் இரண்டாவது மிகப்பெரிய நூலகம், தெற்காசியாவின் முதல் பிரம்மாண்ட நூலகம் என்ற பெயரை பெற்ற சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்ப தொடங்கியுள்ளது. சென்னை கோட்டூர்புரத்தில் 200 கோடி ரூபாய் செலவில் 3,75,000 சதுர அடியில் 8 தளங்களுடன் அண்ணா பெயரில் நூலகம் கட்டப்பட்டு 2010ஆம் ஆண்டு முந்தைய திமுக ஆட்சியில் திறக்கப்பட்டது. குழந்தைகள், போட்டித் தேர்வு எழுதுவோர், ஆராய்ச்சி மாணவர்கள், பார்வையற்றவர்களின் என ஒரு தரப்பினருக்கும் தனித்தனி தளங்களில் பல லட்சம் புத்தகங்களுடன் நூலகம் அமைக்கப்பட்டுள்ளது. 2011இல் அதிமுக ஆட்சிக்கு வந்தபின் நூலகத்தை கண்டுகொள்ளவில்லை என சர்ச்சை எழுந்தது. இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் பேராசிரியர் மனோன்மணி தொடர்ந்த வழக்கில் அனைத்து பராமரிப்பு பணிகளையும் 2 மாதங்களுக்குள் முடிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன் பின்னர் நூலகத்தில் அனைத்து பணிகளும் முடக்கிவிடப்பட்டு தற்போது பணிகள் நிறைவடையும் நிலையை எட்டியுள்ளன. குறிப்பாக திறக்கப்படாமல் இருந்த மின் நூலக பிரிவு திறக்கப்பட்டு 32 கம்ப்யூட்டர்கள், இன்டர்நெட் வசதி ஏற்படுத்தப்பட்டிருப்பது போட்டித் தேர்வர்களிடையே அமோக வரவேற்பை பெற்றுள்ளது. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. லைப்ரரி எனக்கு ரொம்ப சிஸ்டம்ஸ் வீட்ல இருந்து எடுத்துட்டு வரப்ப ரொம்ப லெக்கேஜ்டா இருந்துச்சு கொஞ்ச நாளா. பட் இது ஓபன் பண்ணதுல இருந்து எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நான் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கனால இங்க நிறைய புக்ஸ் இருக்கு. எனக்கு கிரவுண்ட் ஃப்ளோர்ல காம்படிட்டிவ் எக்ஸாம். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணும்போது எங்களுக்கு ஓன் புக்ஸ் ஆக்சஸ் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. அது இடம் கம்மியா இருந்துக்கும். அது மட்டும் இல்லாம இடமும் கிடைக்காது. இப்போ இந்த லைப்ரரி ஓபன் பண்ணதுனால எல்லா சைட்ஸும் எங்களுக்கு இங்கேயே கிடைக்குது. ஸோ என்சிஆர்டி புக்ஸ்ல இருந்து காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு தேவையான எல்லா புக்ஸும் இங்க லைப்ரரியில கிடைக்கிறதுனால எங்களுக்கு இது கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்சம் சைட்ஸ் இங்க ஆட் பண்றதா சொல்லியிருக்காங்க. அது ஆட் பண்ணாங்கன்னா இன்னும் இங்க ஃபெசிலிட்டிஸ் அதிகமா இருக்கும். நூலகத்தில் பல லட்சம் புத்தகங்கள் இருந்தாலும் 2011க்கு பிறகு புதிய புத்தகங்கள் வாங்கப்படவில்லை. அந்த குறை இன்னமும் நீடிக்கிறது. ஆயினும் நூலகம் சிறப்பான முறையில் செயல்படுவதாக வாசகர்கள் கூறுகின்றனர். லைப்ரரியில பொறுத்த வரைக்கும் ஃபெசிலிட்டி இந்த சென்ஸ் இட்ஸ் அபோவ் லெவல். அதாவது என்ன சொல்றது, ஃபேர்லி குட். நம்ம இதுவா சொல்ல முடியாது. மக்கள் அதிகமாக புழங்குகிற அரசாங்க ஏரியால பாத்தீங்கன்னா ஒரு சில குறைபாடுகள் இருக்கிறது உண்மைதான், இருக்கலாம். பட் இங்க பொறுத்த வரைக்கும் அது பெரிய லெவல்ல ஒண்ணும் கிடையாது. நல்லா மெயின்டைன் பண்றாங்க. சில இடங்கள்ல குறைவை இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. வளர்ந்த நாடுகளில் நூலகங்களை பொக்கிஷமாக பாதுகாக்கின்றனர். அதேபோல் அரசியலுக்கு அப்பாற்பட்டு அறிவு களஞ்சியமான நூலகங்களை பாதுகாக்கவும் அவற்றின் பயன்பாட்டை மக்கள் மத்தியிலே அதிகரிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதே வாசகர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.